பக்ரீத் அன்னைக்கு 5:30 மணிக்கு எழுந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சேன். ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக டீ போட்டு நானும் என் ஹஸ்பண்டும் குடிச்சிட்டோம். குழந்தைங்களாம் தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்டிச்சிங் பார்த்துக்கிட்டே காலைல பிரேக்ஃபாஸ்ட் பொங்கல் சாம்பாரும் முடிச்சாச்சு. ஸோ ரொம்ப நாள் பசங்க வந்து பிரியாணி கேட்டுச்சு. ஹெல்த் இஷ்யூஸ்னால அவங்களுக்கு கொடுக்கல, வெளியிலையும் வாங்கி கொடுக்கல. ஸோ நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைஸ் கம்மியாகவும் காரம் கம்மியாகவும் வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஒரு சைடில் தம் போட்டாச்சு. ஸோ அந்த சிக்கன் பிரியாணிக்கு நான் எனக்கு எறா கிரேவி செய்யணும் போல இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் எறா வாங்கியிருந்தேன். அதுவும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சைட் பை சைடாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பிரியாணி வந்து அடி பிடிக்கக்கூடாது அப்படின்றதுனால கொஞ்சம் கிளறி விட்டு பார்த்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ கிரேவியும் சூப்பராக வந்துருந்துச்சு, பிரியாணியும் ரொம்ப டேஸ்ட்டாகவே வந்துருந்துச்சு. சாப்பிட்ற டைமும் வந்தனால உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டாச்சு. ஸோ அடுத்தது வந்து ஒரு கஸ்டமர் வந்து அவங்க ஃபோட்டோஷூட்டுக்காக ஒரு க்ரௌன் மாதிரி ஒரு ட்ரெஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ரெடி பண்ணி கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்த ஒரு டெலிவரி பண்ண வேண்டியதுனால இந்த ப்ளவுஸையும் முடிச்சுட்டு அன்றைக்கி டே எனக்கு இப்படி தான் போச்சு.